श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஞாயிறு விருந்து சத்சங்க நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். முதல் தடவை யாராவது வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம், முதல் முறை வந்தோம். இன்னைக்கு முதல் முறையா நம்ம சத்சங்கத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், அவங்களுக்கு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சூப்பர், ஹரே ரொம்ப சந்தோஷம். குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு வந்து மனஸ்வினிக்கு ஜாய். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து நம்ம பகவத்கீதையில 7வது அத்தியாயம் படித்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு 6 அத்தியாயம். இன்னைக்கு புக்கை திறந்தோடனே 7வது அத்தியாயம் வந்துச்சு. அப்போ 6 அத்தியாயம் என்ன சொல்லியிருக்கு, எதுக்கு 7வது அத்தியாயம்? பகவத்கீதையுடைய முதல் 6 அத்தியாயம் படிப்படியா எப்படி நம்ம கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது, பகவான் கிருஷ்ணர் யாரு, நாம யாரு, பகவான் யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்து ஒரு அத்தியாயமா கிருஷ்ணர் சொல்லிட்டு வர. முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு சில கேள்விகள் இருந்தது. இந்த மகாபாரத யுத்தம் நான் போன வகுப்புல படித்தோம். அர்ஜுனன் வந்து இந்த மகாபாரத யுத்தம் நான் செய்ய மாட்டேன், இந்த யுத்தம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் 2ஆம் அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞானத்தை சொன்னார். ஆத்மானா என்ன, உடம்புன்னா என்ன. அப்ப முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனுடைய கேள்வியிலிருந்து ஆரம்பிக்குது. கேள்வி மட்டும் இல்ல, அர்ஜுனனுக்கு சில சந்தேகங்கள் இருந்தது. அப்புறம் அர்ஜுனன் வந்து என்ன நினைக்கிறார், இந்த யுத்தம் தேவையில்லை, இந்த யுத்தம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா இந்த மகாபாரத யுத்தம் கிருஷ்ணருடைய விருப்பப்படி நடக்குது. பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணார், எல்லா அசுரங்களையும் ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து ஒட்டு மொத்தமா எல்லா அசுரங்களையும் கதையை முடிச்சுட்டார். யதாக தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம். எப்பொழுதுதான் மக்கள் தர்மத்திலிருந்து விலகுறாங்களோ அப்ப தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவான் வர்றார். அப்படி பகவான் வந்து என்ன பண்றார், எல்லாருக்கும் பக்தியை கற்றுக் கொடுக்கிறார். அது எந்த அவதாரமா இருந்தாலும், அது நரசிம்ம அவதாரமா இருந்தாலும் சரி, ராம அவதாரமா இருந்தாலும் சரி, கிருஷ்ண அவதாரமா இருந்தாலும் சரி, சைத்தன்ய மகாபிரபு, பகவான் எப்போ இந்த பூமியில் அவதாரம் பண்ணாலும் பக்தியை தான் சொல்லிக் கொடுக்கிறார். ஹோல் பகவத்கீதையும் முழுவதுமே பக்தியை தான் சொல்லிக் கொடுக்கும். அப்போ நிறைய யோகங்கள்லாம் இருக்கு. சாங்கிய யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம். பகவத்கீதையுடைய 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகம், 3ஆம் அத்தியாயம் கர்ம யோகம், 4ஆம் அத்தியாயம் தியான யோகம், 4ஆம் அத்தியாயம் ஞான யோகம், 5ஆம் அத்தியாயம் நிஷ்காம கர்ம யோகம், 6ஆம் அத்தியாயம் தியான யோகம். 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து பக்தி யோகத்தை தான் சொல்றாரு. 6ஆம் அத்தியாயம் முடிவிலேயே கிருஷ்ணர் பக்தி யோகத்தை தான் ரெக்கமெண்ட் பண்றாரு. ஈவன் ஆரம்பத்திலிருந்தே கிருஷ்ணர் பக்தியை தான் ரெக்கமெண்ட் பண்றாரு. ஏன்னா பக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப எளிமையானது, ரொம்ப இனிமையானது, ரொம்ப சுலபமானது, ரொம்ப உயர்ந்ததும் கூட. எல்லாரும் பயிற்சி பண்றதுக்கு சுலபமானது. கிருஷ்ண பக்திங்கிறது எல்லாரும் பயிற்சி பண்ண சுலபமானது. இப்ப நான் வந்து மனுஷன் நீங்க கூப்பிட்டு இங்க நீங்க ஒரு மணி நேரம் தலைகளே நிக்கணும்னா மனுஷன்லாம் நிக்க முடியுமா? இங்க வந்து இந்த டேபிள்ல சாயக்கூடாது, செவத்துல சாயக்கூடாது, இந்த இடத்துல இருந்து அப்படியே தலைகீழ 1 மணி நேரம் நிக்கணும். சிரசாசனத்தில் நிக்கணும் 1 மணி நேரம். முடியுமா? கஷ்டம் இல்லையா? அப்ப இந்த யோகாலாம் நமக்கு ஒத்து வராது. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து, ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்றது முதல்ல கஷ்டம் இல்லையா? உன் பேர் என்னமா? பிரியா பிரியா தியா 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 கொஞ்ச நேரம் உட்கார முடியல பாத்தியா? நமக்கு அப்படியே எங்கேயாவது போகணும், விளையாடணும்னு தோணுது இல்லை? அப்போ இந்த யோக முறைகள்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா ரொம்ப ஈஸியா என்னன்னா பக்தி பண்ணலாம். பக்தி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அது குழந்தைங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாருமே பக்தி பண்ணலாம். ஸோ பக்திங்கிறது இறைவன் மேல அன்பு செய்யறது. பக்திங்கிறது பகவான் கிட்ட அன்பு செய்யறது. அப்போ பகவத்கீதையில கிருஷ்ணா எப்படி அவர் மேல அன்பு செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப நமக்கெல்லாம் கிருஷ்ணர் மேல அன்பு இருக்கு போய் தான் இங்க வந்திருக்கோம். நமக்கு எல்லாருமே கிருஷ்ணர் மேல அன்பு இருக்கு. ஆனா அன்பு முழுமையா இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு.
அப்ப இப்போ படிச்சேன் இல்லையா அந்த 2 ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல இந்த 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி 2 ஸ்லோகம் பார்த்தா கிருஷ்ணர் வந்து ஒரு லிஸ்ட் போடுறாரு. 2 லிஸ்ட் கொடுத்திருக்காரு. 15ஆம் ஸ்லோகம் 16ஆம் ஸ்லோகம். இந்த 15, 16 இந்த 2 ஸ்லோகத்துல 8 பேரை பத்தி கிருஷ்ணர் சொல்றாரு. 7ஆம் அத்தியாயம் 15ஆம் ஸ்லோகம் 16ஆம் ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகத்துல 8 பேரை பத்தி கிருஷ்ணர் சொல்றாரு. 15ஆம் ஸ்லோகத்துல ஒரு 4 பேரு, 16ஆம் ஸ்லோகத்துல ஒரு 4 பேர். 15ஆம் ஸ்லோகத்துல சொல்ற 4 பேர் யாருன்னா அவங்க ரொம்ப கெட்டவங்க. கெட்டவங்களை பத்தி கிருஷ்ணர் சொல்றாரு. யாரு கெட்டவங்கன்னு சொல்றாரு. கெட்டவங்க இந்த பூமியில இருக்கத்தானே செய்யறாங்க. எல்லாருமே நல்லவங்க இல்லையே, இல்லையா? நல்லதுன்னு இருக்கும்போது கெட்டதுன்னு இருக்கு, உண்மைன்னு இருக்கும்போது பொய்ன்னு இருக்கு, தர்மம்னு இருக்கும்போது அதர்மம்னு இருக்கு. தர்மம் அதர்மம், உண்மை பொய், நல்லது கெட்டது, இந்த 2 இருக்கு இல்லையா? அப்போ நல்லவங்கன்னு சொன்னா கெட்டவங்க இருப்பாங்க, உண்மை பேசுறவங்க இருந்தா பொய் பேசுறவங்க இருப்பாங்க, இல்லையா? தர்மத்தை பின்பற்றவங்க தர்மத்துக்கு எதிராக வாழ்றவங்களும் இருப்பாங்க, தெய்வீகமான குணம் உள்ளவங்கன்னா அசுர குணம் உள்ளவங்களும் இருக்காங்க. 2 விதமான கேட்டகரி. இந்த படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே உலகம் படைக்கப்பட்டது 2 விதமான நபர்கள் இருக்காங்க. ஒண்ணு தெய்வீகமான குணம் உள்ளவங்க, இன்னொரு அசுர குணம் உள்ளவங்க. 2 பிரிவு தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, ஏழை பணக்காரன், இந்த மாதிரி மனுஷன் மிருகம் அப்படிலாம் இல்லை. ஆண் பெண், அவங்க ஆணு நான் பெண்ணு, அவங்க உயர்ந்தவங்க நாங்கள் தாழ்ந்தவங்க அப்படிலாம் இல்லை. 2 பேர் தான் படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே. தெய்வீகமான குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. துவாமிதா புருஷாலோகே தெய்வாசுரே வச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வா ஆசுரிய தத்விவரியா. யாரெல்லாம் பகவான் விஷ்ணு வந்து வழிபடலையோ, பகவான் விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் பண்ணலையோ, பகவானுக்கு மரியாதை செய்யலையோ அவங்க அசுர குணம் படைச்சவங்க. யாரெல்லாம் விஷ்ணு வழிபடுறாங்களோ அவங்க தெய்வீகமான குணம் படைச்சவங்க. இது சாஸ்திரம் சொல்லுது. அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்றார், இந்த 4 பேர் என்கிட்ட வரவே மாட்டாங்க, ரொம்ப குறும்புக்கார பசங்க, ரொம்ப துஷ்கிருதினா கெட்ட குணம் படைச்சவங்க. நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்தியந்தே நராத்தமா மாயா அபகிருத ஞானா ஆசிரி பாவமாஷிதா. துஷ்கிருதி, துஷ்கிருதி அப்படின்னு சொன்னா கொடூர குணம், கெட்ட குணம் படைச்சவங்க. யாருக்கு கெட்ட குணம் படைச்சவங்க? மூடான்னு சொல்லியிருக்கு. மூடான்னு சொன்னா முட்டாள்தனமா ஏதாவது காரியம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்க வந்து ஏன் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க, ஏன் பக்தி, ஹரே கிருஷ்ணா. இந்த மூடா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்குமே நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு வர நேரம் இல்லை, புக்கு படிக்க நேரம் இல்லை, பக்தர் சங்கத்துக்கு வர நேரம் இல்லை. ஆனா எல்லா நேரம் பார்த்தாலும் ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து கிருஷ்ணா மூடான்னு சொல்றாரு. அப்படின்னா கிருஷ்ணா வந்து உழைக்க வேண்டாம்னு சொல்லலை. உழைப்புக்கு கிருஷ்ணர் எதிரி இல்லை, கழுத மாதிரி உழைக்காதுன்னு சொல்றாரு. கிருஷ்ணா வந்து உழைக்க வேண்டாம்னு சொல்லலை, கழுத மாதிரி உழைக்காத. இப்போ கிருஷ்ணா உழைக்க வேண்டாம்னு சொன்னா அர்ஜுனன் ஏன் யுத்தம் பண்ண சொல்லணும், இல்லையா? கிருஷ்ணா வந்து உழைக்க வேண்டான்னு, உழைக்க கூடாது, நீ ஏன் வேலை பார்க்கணும், வேலை பார்க்காத, எல்லாத்தையும் விட்டுடு, குடும்பத்தை விட்டுடு, மனைவியை விட்டுடு, குழந்தைகளை விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லலை கிருஷ்ணா. கிருஷ்ணா என்ன சொல்றாரு, அர்ஜுனா உன் டியூட்டி நீ பண்ணணுங்கிற, நீ வந்து உன் கடமையை செய்ய வேண்டும், ஆனா எனக்காக செய்ய வேண்டும், என் விருப்பத்தை நீ பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த துஷ்கிருதியில மூடா அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு பழமொழி வச்சிருப்பாங்க. அவங்க பழமொழி என்னன்னு சொன்னா, செய்யும் தொழிலே தெய்வம், கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருங்க, அது ரொம்ப பெருசு. இந்த முதலாளிகள்லாம் சொல்லுவாங்க, லீவு போட்டுட்டு கோயிலுக்கு போகணும்னா, லீவு போட்டதுங்க கோயிலுக்கு போறீங்க, உங்க வேலையே தெய்வம் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு எல்லாம் போகணும், கோயிலுக்கு போய் ஏன் செலவு பண்றீங்க, கோயில்ல ஏன் வந்து சாமிக்கு போய் பால் ஊத்துறீங்க. சமீபத்தில் சினிமா நடிகர்லாம் சொல்லுவாங்க, சாமிக்கெல்லாம் போய் பால் ஊத்தாதீங்க, ஏதாவது குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுங்க. ஆனா இவங்க டிக்கெட் வந்து தியேட்டர்ல 2000 ரூபா 3000 விற்பாங்க. பல கோடி போட்டு பணம் எடுக்கிறாங்க. பல கோடி போட்டு ஏன் பணம் எடுக்கணும், அது ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் செலவு பண்ணலாமே. அப்ப கோயில் விஷயம் மட்டும் எல்லாருக்கும் அப்படி உறுத்தும். அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்புறம் நம்ம யூஸ் பண்ற சோப்பு, ஷாம்பு, ஃபேஸ் போடுற க்ரீமு, இதெல்லாம் என்ன பண்றாங்க, பால் தான் பண்றாங்க. அப்ப அந்த பாலுக்கு போய் பால் ஊற்றி ஷாம்பு பண்றதுக்கு குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். அது வந்து எங்களுக்காக பண்றது, அது வந்து எங்களுக்காக பண்றது, அதை தவிர்க்க முடியாது.
ஆனா கோயிலுக்கு பண்றதை தவிர்க்கணும். இந்த மாதிரிலாம் மூடர்கள்லாம் இருக்காங்க. அப்போ இந்த மூடா இவங்க என்ன நினைக்கிறாங்க, வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு, இவங்க கோயிலுக்கே வரமாட்டாங்க. அதான் கடவுள்ல என் மனசுக்குள்ள இருக்காங்க கேட்டா சொல்லிடுவாங்க, கடவுள்ல என் மனசுக்குள்ள இருக்காரு, நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும், அப்புறம் நான் பார்க்குறவனா கடவுள் தான் அப்படி சொல்றவங்க இருப்பாங்க. நான் வந்து ஏழைகளில் கடவுளை பார்க்குறேன், அப்புறம் உதவி செய்யறதுல கடவுளை பார்க்குறேன், அன்பு செய்யற இடத்துல கடவுளை பார்க்குறேன், இப்படி எல்லாம் தத்துவம் பேசுவாங்க. ஆனால் கோயிலில் வாங்க பிரார்த்தனை பண்ணுங்க, நீங்கள் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணாரு எல்லாரும் மேலேயும் அன்பு செய்வீங்க, எல்லாத்தையும் கருணையோடு இருப்பீங்க எல்லாம் சொல்லலாம். அது சொன்னால் இல்லை இல்லை அதுக்கு நேரம் இல்லை. அப்போ இவங்க கடினமாக உழைக்கிறவங்க நேரமே இல்லை சொல்லுவாங்க. காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கு போனால் ராத்திரி 10 மணி 9 மணிக்கு தான், நேரமே இல்லை மூடா. அப்புறம் நர ஆத்தமான்னு சொன்னா இவங்க மனுஷங்களும் ரொம்ப மோசமான செயல் பண்றவங்க. மது அருந்துறது, மாமிசம் சாப்பிட்றது, தகாத உறவு பண்றது, சூதாடுறது, எல்லாம் கெட்ட பழக்கம். இந்த கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு வர மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கிராமப்புறங்கள்ல கோயில்ல உட்காந்து இந்த சதுரங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, சீட்டு விளையாடுறது கோயில் மண்டபத்துல. ஆனா கோயில் உள்ள வந்து சாமி கும்பிட மாட்டான், அந்த கோயில் மண்டபத்துல உட்காந்து சீட்டு விளையாடுவாங்க, கோலி விளையாடுவாங்க, அப்புறம் வந்து இந்த ஆடுப்புள்ளி ஆட்டம் விளையாடுவாங்க, பரமபதம் விளையாடுவாங்க. நான் ஒரு தடவை ஸ்ரீரங்கத்தில் வந்து புத்தக விநியோகம் பண்ணிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பகவத்கீதை புக்கெல்லாம். அப்போ வைகுந்த ஏகாதசினிக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வராங்க ரங்கநாதர் தரிசனம் பண்ணணும்னு. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா வைகுந்த ஏகாதசினிக்கு அந்த வைகுந்த வாசல் வழியாக போயிட்டா பாவமெல்லாம் போயிடும். அப்படி அடுத்த டாபிக் வருவோம், அதுதான் அடுத்த தலைப்பு, அதுதான் அடுத்த ஸ்லோகம். வைகுந்த ஏகாதசி அன்னைக்கு அடிச்சு பிடிச்சி கியூவில் நின்று கோயிலிருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கியூவில் நின்று அடிச்சு பிடிச்சி வந்து எப்படியாவது இன்னைக்கு வைகுந்த வாசல் வழியா வந்துடணும், பெருமாளை பார்த்துடணும், பாவமெல்லாம் போயிடும். வைகுந்த ஏகாதசி விரதம் இருந்தா இந்த 1 வருஷம் பண்ண பாவம்லாம் போயிடும், அதுக்கு முன்ன பண்ண பாவம்லாம் போயிடும். அடிச்சு பிடிச்சி எப்படியா வருவாங்க. சொர்க்கத்துக்கு போயிடலாம், சொர்க்க வாசல் வழியா போனா சொர்க்கத்துக்கு போயிடலாம், வைகுண்ட வாசல் வழியா போனா வைகுண்டத்துக்கு போயிடலாம் எல்லாம் சொல்லுவாங்க. சரி, ராத்திரி வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ஃபுல்லாவே கண்ணு முழிச்சிருப்பாங்க. ஸ்ரீரங்கம் டெம்பிள்ல கோயில்ல வந்து நாங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, ஆயிரங்கால் மண்டபத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா போனை வச்சுதான் சினிமா பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, இல்ல வந்து இந்த பரமபதம் விளையாடிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், எதுக்குங்க வந்தீங்க கோயிலுக்கு அப்படின்னு. வைகுண்ட ஏகாதசி வந்தேன். சரி, வைகுண்ட ஏகாதசி வந்து என்ன பண்ணணும்னு, கோயிலில் வந்து என்ன பண்ணணும், நீங்க பெருமாளை பத்தி 4 வார்த்தை கேளுங்க, அது சம்மந்தமா ஏதாவது பாருங்க, எவ்வளவு உபன்யாசம் கொடுத்துருப்பாங்க சாமிஜிகள்லாம், அது கேளுங்க, பெருமாளை பத்தி கேளுங்க. அது கண்ணு முழிச்சிருக்கணும். ஆனா என்ன பண்ணணும், சினிமா பாட்டுகள். இந்த சினிமா பாட்டு சுடுகாடு வரைக்கும் போனாலும் விடாது. பிறக்கும் போதும் சினிமா பாட்டு, செத்து போலான்னு சினிமா பாட்டு, 24 மணி நேரம் சினிமா பாட்டு தான். கோயிலுக்குள்ள வந்து சினிமா பாட்டு. இப்ப எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னா, கோயிலுக்குள்ள வந்து சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. கோயிலுக்குள்ள வந்து சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டு அது யாரா பார்த்துட்டணும், அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, எதுக்காக பண்றோம், கோயிலுக்கு வரணும்னு இருக்கு, பகவானை பார்க்கணும்னு இருக்கு, ஆனா எதுக்கு பண்ணணும்னு தெரியாது. அங்க உட்காந்துட்டு பரமபதம் விளையாடுறது, சீட்டு விளையாடுறது, இந்த கோலி விளையாடுறது, அப்புறம் வந்து இந்த செல்போன்ல பாட்டு கேட்கறது. செல்போன்ல கியூல நிற்கும் போது கூட சும்மா நிற்க முடியல, கியூல நிற்கும் போது லைன்ல நிற்கும் போது ஏதாவது ராமா கிருஷ்ணா கோவிந்தன் ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம், அதுல சினிமா பாட்டு கேட்டுருக்கோம். அந்த சினிமாவை வந்து அவங்க வாழ்க்கையிலேருந்து பிரிக்கவே முடியாதுன்னு ஆயிப்போச்சு. ரத்தத்துல ஊறி போச்சு, அப்படியே பிளட்ல ஊறிடுச்சு இல்லையா. சிரிக்கிறா தியா. என்னாச்சு, அந்த மாதிரி இருப்பாங்க, என்ன பண்ணணும்னே தெரியாது. ரொம்ப பௌதிகத்தில் அவங்களுக்கு புலன் வந்தால் அவங்க விருப்பம். அவங்களும் கோயிலுக்கு வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, அது ரொம்ப அபூர்வம் தான். அப்புறம் 3வது மாயா அபகிருத ஞானா. நிறைய படிச்சிருப்பாங்க, காலேஜ் படிச்சிருக்காங்க, இந்த டிகிரி வாங்கியிருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, அவங்களும் கோயிலுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நிறைய படிச்சுட்டாங்களே, பெரிய அறிவாளி ஆயிட்டாங்க. நிறைய படிச்சு பெரிய அறிவாளி மேதையை அவரே கடவுள் ஆயிட்டாரு. இப்போ விஞ்ஞானம்லாம் தெரிஞ்சிருச்சா, அது ஒன்றும் விஞ்ஞானம் ஒன்றும் தெரியாது, ஆனால் விஞ்ஞானம் தெரிஞ்ச மாதிரி அந்த விஞ்ஞானம் எல்லாம் படிச்சுட்டு நான் பெரிய விஞ்ஞானி, நான் ஏன் கோயிலுக்கு போகணும், நான் ஏன் சாமி கும்பிடணும், நான் அதை உற்பத்தி பண்ணுவேன், நான் இதை உற்பத்தி பண்ணுவேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களும் கோயிலுக்கு வர மாட்டேன். அப்போ மூடா நராத்தமா மாயா அபகிருத ஞானா ஆசுரியம் பாவம் ஆசிரிதா. ஆசுரியன்னா அசுர குணம் உள்ளவங்க. அந்த 2 பேரும் அப்படி முன்னாடி வர சொல்லுங்க, 2 பேரும் அப்படி முன்னாடி வாங்க. குட், வெல்கம். இந்த ஸ்டேட் உங்களுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கேன், இந்த 2 இடம்.
குட். கதை சொல்றேன், கொஞ்ச நேரம் பார்க்கட்டும். சரி, அப்ப என்ன நடந்துச்சு? வேற யாராவது முன்னாடி வரணுமா? ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? சரி. அப்போ இந்த ஆசுரியம் பாவம் ஆசுதான்னு சொன்னா அசுர குணம் படிச்சவங்க, அசுரத்தன்மை படிச்சவங்க. அசுரத்தன்மை படிச்சவங்கன்னா கடவுள் இல்ல, கடவுளை நம்பாதீங்க, கடவுள் கிடையாது அப்படி சொல்றவங்க. அவங்க கோயிலுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். இந்த நாத்திகர்கள்லாம் பாத்தீங்கன்னா, நாத்திகர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுவான், ஆனா கடவுளை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருப்பான். ராமர் ஏன் அதை செய்தார், கிருஷ்ணர் ஏன் இதை செய்தார். ஏடா, உனக்கே கடவுள் இல்லை, அப்புறம் அவர் என்ன பண்ண உனக்கு இல்லையா? எனக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லியாச்சு, நீ கடவுள் இல்லை, நீ கடவுளை நம்புறது இல்லை, அவன் அப்படி பேசாம இருக்கணும். ராமர் ஏன் அதை செய்தார், ராமர் எப்படி இதை செய்யலாம். ஆனா உனக்கு ராமர் மேலே நம்பிக்கை இல்லை, அவர் என்ன பண்ண உனக்கு என்ன? அது சும்மா ஏதாவது பேச வேண்டியது. அல்லாஹ் ஏன் அப்படி சொன்னார், ஜீசஸ் ஏன் இப்படி செஞ்சா சொல்லவே மாட்டான் வாழ்க்கை பூரா. அவன் சொன்னா வாயை உடச்சிடுவாங்க, அதனால அது சொல்லவே மாட்டான். அல்லாஹ் ஏன் அப்படி சொன்னார், ஜீசஸ் ஏன் இப்படி சொன்னார் அவன் சொல்லிட்டு வெளியில போக முடியாது. ஆனா தைரியமா சொல்றான், ராமர் ஏன் அதை செய்தார், கிருஷ்ணர் ஏன் இதை செய்தார். இதெல்லாம் அசுர குணம் படிச்சவங்க. இந்த அசுர குணம் படிச்சவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, கோயிலுக்கு வர மாட்டாங்க. இந்த 4 பேர் கோயிலுக்கு வர மாட்டாங்க. யாரெல்லாம் 4 பேரு? கழுத மாதிரி உழைச்சுட்டே இருக்கிறவங்க, அப்புறம் புலன்பத்துல மூழ்கி இருக்கிறவங்க, அப்புறம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு புத்தி மலங்கி போனவங்க, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு புத்தி மலங்கி போனவங்க, அதுக்கப்புறம் அசுரத்தன்மை உள்ளவங்க. இந்த 4 பேரும் கிருஷ்ணா வந்து அசுரன்னு சொல்றாரு, துஷ்கிருதின்னு சொல்றாரு. இவங்க இது கிருஷ்ணரே சொல்றாரு. இது வந்து பிரபுபா என்ன சொல்லுவார், இது நான் சொல்லல, பகவானே சொல்றாங்க. இந்த இவங்களை வந்து பிரபுபா சொல்ற, இதெல்லாம் முட்டாள்கள் அயோக்கியர்கள் சொல்றாரு. என்ன சுவாமிஜி நீங்களை முட்டாள் அயோக்கியர்னு சொல்றீங்க? அது நான் சொல்லல, இந்த வார்த்தை பகவத்கீதையில இருக்குன்னு சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு கிருஷ்ணா, இந்த மாதிரி குணம் படிச்சவங்க என்கிட்ட வரமாட்டாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்புறம் இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இதுல வந்து 4 நல்லவங்களை சொல்றாரு. 4 பேர் நல்லவங்க, இங்க வந்திருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்க. ஆனா நோக்கம் வேற வேறையா இருக்கலாம். இப்ப இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கோம், இங்க வந்து பகவான்கிட்ட வந்திருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்க தான். ஆனா நோக்கம் என்னவா இருக்கும்? சதுர்விதா பஜதே மாம் ஜனா சுக்கிருதினோ அர்ச்சுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம், சரி கோயில போய் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு இந்த கூட்டத்தில் யாராவது உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம கூட்டத்தில் யாராவது வாழ்க்கையில கஷ்டங்க அடி மேல அடி, பேசாம ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் போயிடலாம், அங்க போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பக்தரோட சேர்ந்து பஜனை பாடலாம், ஏன்னா கஷ்டம் தாங்க முடியல அப்படின்னு கோயிலுக்கு வந்துருவாங்க. வீட்டில் உள்ள கஷ்டம் தாங்க முடியாம கம்பெனியில போனா அங்க வந்து முதலாளியோட தொந்தரவு, வீட்டுக்கு வந்தா வீட்டில் உள்ளவங்க தொந்தரவு, எங்கேயும் ஓடி போக முடியல, சரி கடைசியில் ஹரே கிருஷ்ணாவுக்கு வந்துடலான்னு வந்துடுறாங்க. ஹரே கிருஷ்ணால போய் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடிட்டு இருக்கலாம், அப்போதான் கொஞ்ச நேரம் இதெல்லாம் மறந்து இருக்கலாம். அப்போ வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க, சிலர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, சிலர் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, சிலருக்கு வந்து வீடு இல்லாமல் ஏதோ கஷ்டப்படுறாங்க, ஒரு நோய் வந்து கஷ்டப்படுறவங்க பலர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் கோயிலுக்கு வருவாங்க, வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க, கடவுளே பகவானே கேசவனே கோவிந்தா, ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா 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 கோவிந்தா. எதுக்கு கோவிந்தா? எப்படியாவது காப்பாத்து கோவிந்தா, என் கஷ்டம் பயமே கோவிந்தா, நான் உனக்கு மொட்டை போட்டுறேன் கோவிந்தா, விரலை வெட்டுற கோவிந்தா யாராவது சொல்லுவாங்களா? இந்த பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுங்க, இந்த விரலை வெட்டிடுறேன், ஏன்னா விரல் வளராது, அவ்வளவுதான், முடி வெட்ட வளர்ந்துரும். அதனால நான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன், என் பையனுக்கு வேலை கிடைச்சா நான் திருப்பதியில வந்து மொட்டை போடுவேன், ஏன்னா முடி வளர்ந்துரும். முடி வளராதுன்னா யாரா மொட்டை போடுவாங்களா? சரி, இன்னைக்கு வந்து இனிமே மொட்டை போட்டா முடி வளராதுன்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, அப்ப யாரா போய் மொட்டை போடுவாங்களா? நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏன்னா எனக்கு சேவிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு நல்ல விஷயம் தான் முடி வளராம இருக்கும். ஆனா மக்கள் விரும்புவாங்களா? அஜிஜோ முதலுக்கே மோசம் வந்துருச்சே, நான் இலவசமா கடவுளுக்கு கொடுத்தது முடியும் மட்டும்தான், அது இப்போ வந்து பண்ண முடியாம போச்சு. விரலை வெட்டிக்கிறேன், கையை வெட்டிக்கிறேன், காலை வெட்டிக்கிறேன், யாராவது பிரார்த்தனை பண்ணுவோமா? காலே முடியதான் வெட்டிக்கிறோன்னு பிரார்த்தனை பண்ணும். அப்ப என்னது? அது வந்து அதுவும் கடவுள் ஏத்துக்கிறாரு பாருங்க. சரி பரவாயில்ல வா, அப்படியாவது என்கிட்ட வா, அப்படியாவது ஏதாவது நோக்கம் இருக்கா பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது நோக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம், நான் கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி எப்படியாவது உனக்கு எனக்கு ஒண்ணும் வேண்டாம், இந்த கஷ்டத்தை மட்டும் போய்கிட்டா போதும், கடவுளே எனக்கு கஷ்டமே வேண்டாம். இங்க யாராவது கஷ்டம் வேணும்னு வந்து பிரார்த்தனை பண்ணுவீங்களா? அது எக்கச்சக்கமா இருக்கு, ஏற்கனவே நிறைய இருக்கு, இதுல வேற புதுசா வேற வேணுமா? கிருஷ்ணாட்ட வந்து யாராவது கஷ்டம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுவோமா?
உள்ள கஷ்டத்தை தீர்த்து வைன்னு தான் பிரார்த்தனை பண்ணுவோம். கிறிஸ்டாட்ட வந்து உள்ள கஷ்டத்தை தீர்த்து வைன்னு தான் பிரார்த்தனை பண்ணுமே தவிர யாரும் கஷ்டம் வேணான்னு பிரார்த்தனை பண்ண மாட்டோம். அப்போ வாழ்க்கையில ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறவங்க, இன்னைக்கு வறுமை கோடுன்னு யாரும் கிடையாது, எல்லாரும் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கான். பேருக்கு தான் வறுமை கோடுன்னு சொல்லி. இந்த வறுமை கோட்டுக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சாப்பாடு இல்லாமல், துணிமணி இல்லாமல், வேலை இல்லாமல், ஏதோ ஒரு வகையில் உடலில் வியாதி, ஏதோ ஒரு துன்பம் இருக்குது. அப்போ கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க, கிருஷ்ணா எப்படியா இந்த கஷ்டம்லாம் போயிடணும். அன்னைக்கு கூட யாரோ சொன்னாங்களே, என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாமி, என் பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, வயசாகிட்டே இருக்கு, நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும், நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோட வழக்கு வந்து ரொம்ப நாளாக அந்த நிலம் இழுவையில் இருக்குது, அது கிடைச்சிடணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்ல போகிறேன் கடைசியில் கூட, நீங்களாம் சீக்கிரம் கோலவந்தான் போகணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். நீங்களாம் சீக்கிரம் கோலவந்தான் போகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆனால் அவங்க நல்லவங்க பாவம், ஏன்னா கடவுளை நம்புறாங்க இல்லையா. அட்லீஸ்ட்டு இந்த வராமல் இருக்காம பார்த்தீங்களா, அவங்களுக்கு எவ்வளோ பரவாயில்ல இல்லையா. கடவுளுக்கு வராம, கடவுளே கிருஷ்ணரே சொல்லாம கடவுளே அஜித்தே சொல்லிட்டு இருக்கான், அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல இல்லையா. கடவுளே கிருஷ்ணரே, கடவுளே ராமரேன்னு சொல்லாம கடவுளே அஜித்தேன்னு சொல்லிட்டு இருக்கான், அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல இல்லையா. அந்த முட்டாள்களுக்கு இந்த புத்திசாலிகள் எவ்வளோ பரவாயில்ல, அட்லீஸ்ட் கடவுளை நம்புறாங்க. ஆனா நோக்கம் என்னவா இருக்கு, உண்மையா அன்புல வரல, உண்மையான அப்படி அன்புல கடவுள் மேல அப்படி பிரியத்துல வந்து அப்படி கண்ணெல்லாம் கடவுளை கிருஷ்ணரை பார்த்த உடனே கண்ணுலெல்லாம் கண்ணீர் வந்து உடம்பெல்லாம் நடுங்கி அப்படியே மயிரெல்லாம் குத்திட்டு ஆஹா புலகாதது அப்படி மயங்கியெல்லாம் விழுகல இல்லையா. கிருஷ்ணரை பார்த்த உடனே கிருஷ்ணா எல்லா கஷ்டம் அப்படி மண்டையில வரும் ஒன்னொன்னா, இது வேறு, இதை ஃபுல் பண்ணி இதை முடிங்க, இதை முடிச்சிருங்க, இதை முடிச்சு கொடுத்துருங்க. அப்போ அவங்க நல்லவங்க தான், அட்லீஸ்ட் கிருஷ்ணர்கிட்ட வந்துட்டாங்க இல்லையா. அப்புறம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஆர்த்தோ ஜிக்ஞாசு, கேள்வி கேட்குறவங்க. சிலர் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க, எனக்கு ஏன் கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது, இது எல்லாரும் கேட்குற கேள்வி. எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா கோயிலில் வந்து, சுவாமி எனக்கு மட்டும் ஏன், எல்லாரும் எதாப்பா கேட்குறாங்க, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது, எல்லாருக்கும் கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கு. அப்போ எனக்கு ஏன் கஷ்டம் வருது, ஏன் இந்த உலகத்துல கஷ்டப்படுறாங்க, கடவுள் இருக்காருன்னா ஏன் எல்லாம் கஷ்டப்படணும், ஏன் எல்லாருக்கும் இந்த நோய் வரணும், ஏன் வந்து ஏன் அப்படி நடக்கணும், ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க கேள்வி மேல கேள்வி நிறைய, ஒரே சந்தேகம். இந்த சந்தேகத்தை எங்க போய் கேட்கறது, சரி ஹரிகிருஷ்ணனை போய் கேட்கலாம், அந்த சாமி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ பகவான்கிட்ட வராங்க. பகவத்கீதை படிச்சா எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு, பகவத்கீதை படிச்சா எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. அப்ப கேள்வி அறிவு உள்ளவங்க, ஏதாவது தெரிஞ்சுக்கணும், பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கு, வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேள்வி அறிவு உள்ளவங்க, இன்குசிட்டிவ் மூட்ல இருக்கிறவங்க வருவாங்க. ஆர்த்தோஜி அர்த்தார்த்தின்னு என்னது, அர்த்தார்த்தி கொடுங்க பணம் வேணும், நகை வேணும், செல்வம் வேணும் அப்படின்னு பொருள் வேண்டவங்களும் வருவாங்க. அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. சாமி கோயிலுக்கு வரணும்னாலே வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தான் வர முடியும். கோயிலுக்கு வரணும்னாலே வண்டிக்கு பெட்ரோல் போட்டு தான் வர முடியும். அப்புறம் கோயிலில் வந்து இங்கே சாமிகள்லாம் இருக்கீங்க, ஏதாவது 2 பழங்களாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அப்போ ஏதாவது வருமானம் இருக்கணுமே சாமி. தாராளமாக வாங்க, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாம் பகவான் தருவார், கிருஷ்ணா வந்து எல்லாம் தருவார். சுதாமா கேட்காமலே கொடுத்தார். சுதாமா கேட்டாரா கிருஷ்ணன்? சுதாமா யார் தெரியுமா? சுதாமா யாரு? சுதாமா வந்து கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு, கிருஷ்ணனுடைய நண்பன் சுதாமா. சுதாமாவும் கிருஷ்ணரும் 2 பேரும் சின்ன குழந்தையில உங்களை மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும்போது குருக்குள்ள படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க டீச்சர்கிட்ட கிருஷ்ணரும் சுதாமாவும் ஒன்னா குருக்குள்ள படிச்சாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் துவாரைக்கு போயிடுவார், சுதாமா வந்து அவர் ஊருக்கு போயிருப்பார். அவங்க ஊர் வந்து போர்பந்தர் பக்கம் இருக்கு, துவாரகை பக்கத்துல. அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணிக்கவே இல்லை, ரொம்ப நாள் சந்திக்கல. சுதாமா வந்து ரொம்ப ஏழை பிராமணன், அவங்க வீட்டில் வந்து அடுத்த வேலை சாப்பாடுக்கு தானியம் கிடையாது. நம்மள மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு தானியம் இல்லை, போட ட்ரெஸ் இல்லை, ஒரே ஒரு செட்டு தான் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பீரோவில் ட்ரெஸ்ஸே இல்லை, ஒரு 2 செட்டு தான் வச்சுருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். மழை பெஞ்சா வீடெல்லாம் ஒழுகுது, அப்புறம் நல்லா சாப்பிட நல்ல சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்மள மாதிரி தான் சுதாமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். சுதாமாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபார் பெட்டர் லைஃப். சுதாமா வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கும் நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்த்தா எவ்வளவோ நல்லா இருக்கும். கிருஷ்ணன் நம்ம நல்லா வச்சிருக்காரு. இங்க இருக்கிறவங்களை யாரா ஒத்துருக்கு, சாமி அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல, இன்னைக்கு மதியம் இங்க கோயில்ல சாப்பிட போறேன், பிரசாத் இங்க ஜெகநாத் கொடுத்துட்றாரு, நைட்டு எங்க சாப்பிடுவேன்னு தெரியல, என்ன கிடைக்க போகுது தெரியல, அப்படி யாரும் இங்க இருக்குமா?
நீங்கள் நைட்டு நான் எங்கே போய் சாப்பிட போகிறேன்னு தெரியாது, என்ன கிடைக்கும்னு தெரியல, ஏதோ பழையது கிடைச்சா கூட போதும், அப்படி யாரா இருக்குமா? இல்லை. இந்த ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது, நாளைக்கு இதே ட்ரெஸ் தான் நான் துவைச்சி போட்டுக்கணும், நைட்டு வந்து ஏதோ ஒரு பழைய துணி ஏதோ போட்டுட்டு இந்த துணியை நான் அப்படியே துவைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன், அப்படி யாரா இருக்கீங்களா? இல்லை இல்லை. பார்த்தீங்களா? அப்போது நம்ம கிருஷ்ணன் நம்மளை நல்லா தான் வச்சுருக்காரு. நமக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி கஷ்டம்லாம் இல்லை. போட்டுக்கு நல்ல துணிமணி இருக்குது, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல குழந்தைங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கு. இப்போ சுதாமா என்ன பண்ணாரு? அவரு கிருஷ்ணருடைய நண்பர். அவர் துவாரகையில சக்கரவர்த்தியா இருக்கார். கிருஷ்ணா துவாரகாபதி, துவாரகாதேஷ். கிருஷ்ணர் வந்து துவாரகையில ராஜாவா இருக்கார். அவர் நண்பன் சுதாமா ஏழை பிராமணன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கார். நிறைய குழந்தைகள் வேற உண்டு சுதாமாவுக்கு. குழந்தைகள்லாம் பட்னியில அழறாங்க. நீ என்ன பட்னியில அழுது, பசியில் அழுதுருக்கியா? இன்னைக்காவது அழுதது இல்லை. பாத்தியா, உன் அப்பா அம்மா டைம் பிரசாதம் கொடுத்துட்றான். ஸ்கூலுக்கு போறதுக்கு வேற அழுதுருப்பேன், விளையாட விடலன்னு அழுதுருப்பேன், மொபைல் கொடுக்கலன்னு அழுதுருப்பேன், திட்டு நான் அழுதுருப்பேன். பசியில நம்ம யாரும் அழுதுருக்கோமா? இங்க யாராவது பசியில் அழுதுருக்கீங்களா? நம்ம யாருமே பசியில் அழுததில்லை. பசியில் அழுகிறது இருக்கு இல்லையா, அது தாங்க முடியாது. அந்த வேதனை. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம 2 நாள் சாப்பிடாம இருந்து பாருங்க, அப்படியே தலையெல்லாம் ஒலிக்கும், காதெல்லாம் அடிச்சிடும், உடம்புல சக்தியெல்லாம் போயிடும். பசி வந்தால் எல்லாம் போயிடும் சொல்லுவாங்க. இப்போ ஆக எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும், சீக்கிரம் முடிக்கணும் கிளாஸ். பசி வந்தால் கிளாஸ் ஆகுது, பகவத்கீதை பாகவதம் ஆகுது. அப்போ என்ன ஆச்சு? சுதாமாவுடைய குழந்தைங்கள்லாம் பசியில் அழறாங்க. சுதாமா மனைவி சொன்னா, பிரபு உங்க ஃப்ரெண்டு கிருஷ்ணர் துவாரகையில் இருக்காரு, நீங்க போய் உதவி கேளுங்களேன்னு. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கா, நீங்க கிருஷ்ணாட்ட போய் கேளுங்க, கிருஷ்ணாட்ட போய் கேளுங்கன்னு. சுதாமா என்ன பண்றாரு? இது எப்படி போய் நான் கிருஷ்ணாட்ட கேட்பேன்? இத்தனைக்கு வறுமையில் இருக்கார். இப்ப நமக்கு மட்டும் கிருஷ்ணர் ஃப்ரெண்டா இருந்தா நான் என்ன பண்ணுவோம்? கிருஷ்ணர்ட்ட இருந்து எல்லாத்தையும் உருவிட்டு வந்துருவோம் நம்ம. ஒன்று கிருஷ்ணா எனக்கு அதை கூட இது கூட, நீ போட்டுக்கிற பீதாம்பரத்தை கூட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடும், உடனே விட்டு வைக்குமா. முருகர் பழனி மேல் நின்ற மாதிரி கிருஷ்ணர் நிறுத்திட்டு வந்துடுவோம். முருகர் வந்து பழனி மேல் நிறுத்தி வச்ச மாதிரி நம்ம கிருஷ்ணர் நிறுத்தி வச்சுட்டு வந்துடுவோம். வந்து சுதாமா யோசிக்கிறார், வேண்டாம் நான் போக மாட்டேன். ஆனா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கா, இல்லை நீங்க நமக்காக போக வேண்டாம், எனக்காக போக வேண்டாம், உங்களுக்காக போக வேண்டாம், இந்த குழந்தைகளுக்காக போங்க. அப்போ சுதாமா என்ன நினைக்கிறாரு? இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தின்னு கிருஷ்ணரை பார்க்க போலான்னு. ரொம்ப நாள் ஆச்சு கிருஷ்ணா பார்த்து, சின்ன வயசுல பார்த்தது. அப்போ சுதாமா ஒத்துன்றார், நான் போறேன், கிருஷ்ணரை பார்க்குறேன். ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் நண்பனை பார்க்க போறேன், வெறும் கையோட போகிறதா? ஏதாவது வாங்கிட்டு போகணுமே, வீட்டில் ஒன்றும் இல்லையே. அப்போ கொஞ்சம் அவள் வாங்கி கொடுத்தேன். அவள் எடுத்துன்னு வந்து மனைவி வந்து கொடுத்து, இன்னைக்கு போய் கிருஷ்ணா கொடுங்க, நீ பார்த்துட்டு வாங்க. சுதாமா வந்து ஒரு ஏழை பிராமணன், சாப்பிடாம உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் எலும்பு தோல் போட்டு, அப்படி இந்த தோல்ல எல்லாம் எலும்பு தெரியுது, தோல்ல எலும்பு இருக்கு. அப்புறம் கண்ணெல்லாம் ஒடுக்கு விழுந்து ரொம்ப வயோதிகமான மாதிரி ஒரு தோற்றம், ரொம்ப அப்படியே ஒரு தரித்திரமான நிலைமையில் இருக்கிற மாதிரி தோற்றம். அப்படியே உடம்பெல்லாம் வந்து மெலிஞ்சு போய் கண்ணெல்லாம் குழி விழுந்து கண்ணெல்லாம் கருப்படிச்சு அப்படி இருக்காரு. சாப்பிடவே இல்லை சரியா, எலும்பு தோலுமா இருக்காரு. அவர் துவாரைக்கு வர்றாரு. துவாரகா பாலகர்கள் அந்த துவாரகா கோட்டையோட முன்னாடி நிற்கிறாங்க. இவர் போய் சொல்ல, நான் கிருஷ்ணனுடைய நண்பன் சொன்ன ஒத்துக்குவாங்களா? கிருஷ்ணர் யாரு? ஒரு வந்து துவாரகா தேசம், ஒரு எவ்வளவு சக்கரவர்த்திக்கு இப்படி ஒரு நண்பரா? ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு. அவர் சொன்ன, நான் சுதாமா வந்திருக்கேன். ஓ சுதாமா, நீங்க என்ன வேணும் உங்களுக்கு, எங்கிருந்து வரீங்க? நான் வந்து இந்த மாதிரி வந்திருக்கேன், நான் கிருஷ்ணனுடைய நண்பன், நான் கிருஷ்ணரை பார்க்கணும். கிருஷ்ணனுடைய நண்பனா? அவர் மேலும் கீழே பார்க்குறாங்க, இப்படி கிருஷ்ணருக்கு இப்படி ஒரு நண்பரா? அப்படி இருங்க, நாங்கள் போய் சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி துவாரகா பாலர் 2 பேரும் உள்ள வராங்க. உள்ள வந்து நேராக கிருஷ்ணர் வந்து அவர் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. அந்த அரண்மனையில கிருஷ்ணர் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. இந்த துவாரகா பாலர் உள்ள வந்து, ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர துவாரகாதே ஸ்ரீ கிருஷ்ண வாசுதேவ பகவானுக்கு அப்படி மத்தளெல்லாம் முழங்கி துந்துபி எல்லாம் போட்டு, ஓ துவாரகா பாலகர்களே, என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள்? கிருஷ்ணா கேட்கிறார். ஓ வாசுதேவா, உங்களை காண உங்கள் பால்ய சிநேகிதர் வந்திருக்கிறார். பால்ய சிநேகிதனா? யார் அவர்? சுதாமா என்று. சுதாமாவா? எந்திரிச்சு ஓடிட்டார் கிருஷ்ணா. சுதாமான்னு தான் சொன்னாங்க அவங்க. கிருஷ்ணர் எந்திரிச்சு போறாங்க, செப்பல் ஒன்றும் போடல, மேல உள்ள வஸ்திரம்லாம் கீழே போயிடுச்சு, எதையுமே பார்க்காம கிருஷ்ணர் ஓடுறார். அவர் அரண்மனை விட்டு வெளியில வந்து அந்த என்ட்ரன்ஸ், இந்த கேட் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, நுழைவாயில், அங்க வந்து சுதாமா கையை பிடிச்சு உள்ள கூட்டின்னு வந்து சுதாமா ஊஞ்சல்ல உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவர் வந்து கட்டி தழுவிண்டு அவருக்கு வந்து சேவை பண்றாரு.
சுதாமா கண்ணெல்லாம் கண்ணீர் வருது. நம்ம மறந்தே வருவோம், கொஞ்சம் வசதி வந்துச்சுன்னா இப்படி ஒரு நண்பன் எனக்கு இருந்தாராங்க. அப்படிதான் துருபதன் பண்ணார். துருபதன் வந்து துரோணாச்சாரியர் துருபதரும் 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க, குருக்குள்ள. துருபதர் வந்து அரசர், மன்னர், துருபத நாட்டு மன்னர் துருபத ராஜா. துரோணாச்சாரியர் ஒரு பிராமணர். உனக்கு குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லை துரோணாச்சாரியர், ஏழை பிராமணர். அப்போ நண்பனோட ஞாபகம் வந்துச்சு, துருபதனோட ஞாபகம் வந்துட்டு, சரி துருபதர் உதவி கேட்க போலான்னு துரோணர் வர்றார். அப்போ துருபதன் சொல்றாரு, நீங்க பிக்ஷை எடுக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க, நண்பன்னு சொல்லாதீங்கன்னு. நீங்க எப்படி எனக்கு நண்பனா இருக்க முடியும்? நீங்க பிக்ஷை எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க, நீங்க ஒரு பிராமணர், உனக்கு பிக்ஷை எடுக்க வேண்டியது என் கடமை, ஆனா என் நண்பன்னு சொல்லிட்டு வராதுன்னு. அப்போ உனக்கு அகங்காரம் இருக்கு பாத்தீங்களா? துருபதனுக்கு எவ்வளவு அகங்காரம், துரோணரை இன்சல்ட் பண்றாரு. ஆனா அங்க கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, சுதாமாவை கைப்பிடிச்சு அழைச்சின்னு போய் உட்கார வச்சு அவருக்கு சேவை பண்றாரு. அதான் நட்பு. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சை தகநக நட்பதே நட்பு. மனதை கவரும். உண்மைதான். முகஸ்துதி பண்றோம் நண்பன் இல்லை, நல்லா அன்பா பழகணும், அந்த நண்பன் பண்ற தவறு சொல்லி கொடுக்கணும், நீங்க தப்பு பண்றீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி, அதான் நண்பன். அப்போ சுதாமா வந்து கிருஷ்ணர் வந்து சுதாமா வர்ஷிப் பண்றார், வழிபடுறார் சுதாமாவை. சுதாமா வந்து பிராமணர், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவரு சுதாமா வழிபடுறார். அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்து, வந்த விஷயமே சுதாமா சொல்லல, நான் கஷ்டத்துல வந்திருக்கேன் எனக்கு உதவி பண்ணுங்கலாம் ஒன்றும் கேட்கல. அப்புறம் கிருஷ்ணர் கேட்டாரு, சுதாமா நீ ரொம்ப தூரம் இருந்து வரையா, எனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வந்தியான்னு கேட்கிறாரு. இவர் கொடுக்கறதுக்கு தயங்குறாரு, அவ்வளவுதான் இருக்கு. கிருஷ்ணர் தினமும் துவாரகையில 64 பலகாரத்தை பலகாரம் சாப்பிட்றாரு. பால் கோவா, பால் பேடா, அப்புறம் ரசகுல்லா, சாந்தேஸ், ஜிலேபி, ஹலுவா எல்லாம் சாப்பிட்றாரு. 56 வகையான உணவு சாப்பிட்றாரு துவாரகையில கிருஷ்ணர். இவருக்கு போய் ஒரு அவளு கொடுத்தா எப்படி இதுன்னு சொல்லி தயங்கினார். கிருஷ்ணர் பாக்குறாரு, அது ஏதோ கையில வச்சுட்டு இருக்கே நீ கொண்டாதேன்னு கிருஷ்ணர் பிடிக்கிட்டார். கிருஷ்ணா பிடிங்க அந்த அவளை சாப்பிட்றாரு. ருக்மிணி சொல்றா, பிரபு நீங்க மட்டும் சாப்பிட்டு அப்படி எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு. அப்புறம் சுதாமா ஒண்ணுமே கேட்கல, எப்படி போய் கிருஷ்ணாட்ட கேட்கறது, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு. அவர் கிருஷ்ணரை பார்த்து சந்தோஷத்துல திரும்ப வந்துட்டார். திரும்ப வராரு, அவர் வீடு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவர் வீடு இந்த இடத்துல ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. அங்கிருந்து ஒரு பொண்ணு வெளியில வரா, நல்ல பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு, பட்டு புடவை எல்லாம் போட்டு, நெக்லஸ் எல்லாம் போட்டு, இந்த பொன்னியின் செல்வன் குந்தவையோட சேரி எல்லாம் கட்டிட்டு வரா. அப்படி அது வந்து வாங்க வாங்க, யாரு இந்த பொண்ணு என்ன கூப்பிடுறாளே, நீங்க நான் தாங்க ஒய்ஃப், நீங்க சுதாமாவை ஏன் ஒய்ஃபா, எங்க வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்தது, எங்க நகையெல்லாம் பொண்ணு, நம்ம வீடுதான் வாங்க உள்ளன்னா. ஒரு செகண்ட்ல கிருஷ்ணர் அந்த வீட்டையே மாத்திட்டார். சுதாமா கேட்கவே இல்லை கிருஷ்ணாட்ட போய் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு. அப்போ கிருஷ்ணர் மேல அன்பு இருந்ததுனாலேயே சுதாமாவுக்கு என்ன தேவை அது கொடுத்து கிருஷ்ணர் அனுபவிக்கிறார். இந்த மாதிரி பக்தர்களும் இருக்காங்க, அவங்க கிருஷ்ணாட்ட ஒண்ணுமே கேட்கல, ஆனா கிருஷ்ணர் கொடுத்தாரு. அப்புறம் துருவன் ஒரு மன்னர் இருந்தார், துருவ மகாராஜ் சின்ன குழந்தை தான். உனக்கு எவ்வளவு வயசாச்சு? 10. துருவ மகாராஜுக்கு 5 வயசு தான், உன்னோட 5 வயசு கம்மி. துருவ மகாராஜா வந்து ஒரு நாள் அவங்க வீட்டுல விளையாடிட்டு இருக்காரு அரண்மனையில. அவங்க அப்பா வந்து பெரிய ராஜா, துருவோட அப்பா வந்து ஒரு பெரிய ராஜா, உத்தானபாதான்னு பேரு. துருவோட அப்பா பேர் என்ன? உத்தானபாதாவோட அப்பா யார் தெரியுமா? சாயம்பூமனோட அப்பா யார் தெரியுமா? பிரம்மதேவர். பிரம்மாவுடைய அப்பா யார் தெரியுமா? கிருஷ்ணர். கிருஷ்ணர்கிட்ட வந்தார் பிரம்மா, பிரம்மாட்டிருந்து சுயம்புமனுக்கு 2 பசங்க, பிரியவர்தா, உத்தானபாதாவுக்கு 2 பசங்க, 2 மனைவி. உத்தானபாதாவுக்கு 2 ஒய்ஃப், 2 குழந்தை. ஒரு மனைவி வந்து சுனிதி, இன்னொரு மனைவி சுரிச்சி. என்ன பேரு? சுனிதி, சுரிச்சி. சுனித்தியோட குழந்தை தான் துருவா. சுரிச்சியோட குழந்தை உத்தமா. இந்த 2 குழந்தை விளையாடிட்டு இருந்தாங்க. கீக்கியும் யமுனாவும் இங்க விளையாடிட்டு இருந்த மாதிரி 2 குழந்தை விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப 2 குழந்தை போய் அப்பா மடியில போய் உட்கார்ந்தாங்க. இதுல தப்பு இருக்கான்னு, குழந்தைங்க அப்பா மடியில உட்காருது. அப்பா மடியில உட்கார்ந்த உடனே இந்த சுரிச்சி என்ன பண்ணா, அங்கிருந்து வேகமா வந்து துருவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். இப்ப வந்து யமுனாவும் கிருஷ்ணப்பிரியாவும் வீட்டுல விளையாடிட்டு இருந்தாங்க. யமுனா போய் அப்பா மடியில உட்காந்து, அப்ப அவங்க அம்மா வந்து யமுனா பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். அப்ப யமுனா என்ன பண்ணுவா? அம்மா போய் அடிச்சிருவா. ஆனா யமுனா வந்து அம்மாவை அடிச்சிருவா. ஆனா துருவா வந்து அழுதுட்டே சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், யமுனா நல்ல பிள்ளைதான். வருத்தமா? என்ன ஆச்சு? துருவா வந்து அழுதுட்டே போறார்.
அழுதுன்னு அம்மாட்ட போய், அம்மா வந்து என்னப்பா ஏன் கண்ணு அழற, என்னாச்சு உனக்கு? இல்லை நான் கீழே விழுந்துட்டேன். ஏன் நானா கீழே விழல, என்னை சித்தி கீழே தள்ளி விட்டான்னு. ஏன் உன்னை சித்தி கீழே தள்ளி விட்டா? நான் அப்பா மடியில போய் உட்காந்து என்னை கீழே தள்ளி விட்டா. நான் அப்பா மடியில உட்காந்து தப்பாம்மா, ஏமா என்னை சித்தி கீழே தள்ளி விட்டா? அது மட்டும் இல்லை, என்னை கீழே தள்ளி விட்டுட்டு சொன்னா சித்தி என்ன சொன்னா அப்படின்னா, இந்த மாதிரி உனக்கு உன் அப்பா மடியில உட்கார்றதுக்கு, அப்பாவுடைய அரியாசத்தை உட்கார்றதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. உனக்கு உங்க அப்பாவுடைய அரியாசத்துல உட்கார்றதுக்கு அருகதை கிடையாது. அப்படி நீ வந்து உன் அப்பாவுடைய மடியிலையும் அரியாசனத்தில் உட்காரணும்னா அடுத்த ஜென்மத்தில் வேணா என் கருவுல வந்து நீ குழந்தையா பிறந்தா நடக்கும் அப்படின்னு சொன்னான். ஏமா சித்தி இப்படி சொன்னான்? அப்போ நாம என்ன செய்வோம்? அந்த இடத்துல நாம இருந்தா சுனித்திட்டு என்ன, அந்த குழந்தைட்டு என்ன சொல்லுவோம்? ஓ சித்தி ஒரு பஜாரி, ஒரு சண்டாளி, அப்படின்னாடி போகாத, அவ கிட்டப்பா, அவளை நீங்க நானும் பாத்துக்கிறேன், இன்னைக்கு அவளா நானு ஒரு குடம் எடுத்துட்டு போய் பைப்பிடி தகராறு போயிடும். அவளே இவளே என்ன துணிச்சில இருந்தா என் பையனை நீ கீழே தள்ளி விடுவ, வாடி வெளிய அப்படின்னு சண்டைக்கு போயிடும். ஆனா சுனித்தி என்ன சொன்னா, என்னப்பா பண்றது, உன் அம்மா வந்து உன் அம்மா என்னையும் உன்னையும் உன் அப்பாவுக்கு பிடிக்கல, உன் சித்தியும் சித்தி பையன் தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. அப்ப யாருமா கேட்கறது அப்பாவை? நீ கிருஷ்ணர் தான், பகவான் தான் கேட்கணும். பகவான் தான் அவனுக்கு நல்ல புத்தியை தரணும். இப்ப நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்லுவோம்? பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பகவான் தான் நல்ல புத்தி தரணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சுனித்தி என்ன சொன்னா, இப்ப நாம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? சுனித்திக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நமக்கு யார் மேலேயாவது கோபமோ பகைமையோ இருந்தா குழந்தைகளுக்கு சொல்லி தருவோம். அவங்க பக்கம் போகாத, அவங்க கூட சேராத, அவங்க கிட்ட பேசாத, சித்தப்பா வீட்டுக்கு போகாத, சித்தப்பா மோசம், சித்தி போகாத, அவங்க வீட்டுக்கு போகாத, அவங்களே நம்மளை மதிக்கிறது இல்லை, ஏன் நீ போற, இப்படி எல்லாம் சொல்லிடுவோம். ஆனா சுனித்தி என்ன சொன்னா, அவங்க யார் மேலேயும் பழி போடல. அவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண தருவா, பகவான் தான் அவனுக்கு நல்ல புத்தி தரணும், அவங்களுக்கு நல்ல புத்தி தரணும். சரி பகவான் எங்கம்மா இருக்காருன்னு கேட்டார் 5 வயசு குழந்தை. பகவான் எங்க இருக்காரு? அப்போ சுனித்தி சொன்னா, பகவான் வந்து காட்டுல முனிவர்களா தவம் பண்றாங்க, பிரார்த்தனை பண்றாங்க, யோகா பண்றாங்க, தியானம் பண்றாங்க, வழிபடுறாங்க, பகவான் அங்க இருப்பாருன்னு. அன்னைக்கு ராத்திரி ஒரு காட்டுக்கு போயிட்டார், யார்ட்டையுமே சொல்லல. அரண்மனையிலிருந்து வெளியேறிட்டார், அரண்மனை விட்டு போயிட்டார், காட்டுக்கு போறார். அப்படியே கேட்டுட்டே போறாரு காட்டுல, கிருஷ்ணா எங்க இருக்க, கிருஷ்ணா எங்க இருக்கேன்னு. காட்டுல வந்து சிங்கம் புலியெல்லாம் வருது, அதுகிட்ட எல்லாம் போய் கேட்கிறாரு, கிருஷ்ணர் எங்க இருக்காரு. அந்த குழந்தைக்கு அவ்வளவு, அது பாருங்க, இப்ப துருவாவுக்கு வந்து கடவுளை பார்க்கணும்னு என்ன இருக்கு, கிருஷ்ணரை பார்க்கணும். ஆனா நோக்கம் என்னன்னா, நான் எங்க அப்பாவோட பெரிய பதவி அடையணும். அப்போ ஒரு நல்லவர் தான். ஏன்னா கிருஷ்ணரை தேடுறாரு, கிருஷ்ணாவை தேடுறாரு, கிருஷ்ணாவை தேடுறாரு. கிருஷ்ணாவை பார்த்து இந்த கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? நான் வந்து எங்க அப்பா பதவி இல்லை, என் கொள்ளு தாத்தாவோட பெரிய பதவி அடையணும். கொள்ளு தாத்தா பிரம்மா, பிரம்மா மாதிரி பதவி அடையணும்னு ஆசை அந்த குழந்தைக்கு. 5 வயசு குழந்தைக்கு பிரம்மா மாதிரி பதவி அடையணும், பெரிய பதவி அடையணும்னு ஆசை. அதனால அவர் என்ன பண்ணாரு? கிருஷ்ணாவை தேடுறாரு. இங்க யாரோ போன்ல யாரையோ தேடுறாங்க, சைலண்ட்ல போட்டிருக்கு. அமெரிக்க அதிபர் போன் பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, சரி ஓகே. அப்போ இந்த யாரோட கதை பேசிட்டு இருக்கோம்? துருவா வந்து காட்டுல போறாரு, கிருஷ்ணரை தேடின்னு போறாரு. அப்போ அவர் நல்லவர் தான், நல்லவர் தான். ஆனா உள்ளுக்குள்ள பக்தி, உண்மையான பக்தி இல்லை. நான் இப்ப சுதாமாவுக்கு இருந்த பக்தி மாதிரி இல்லை. சுதாமாவுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, கிருஷ்ணரை பார்க்கணும் அவ்வளவுதான், பகவானை தரிசனம் பண்ணா போதும். ஆனா துருவனுக்கு பகவானை பார்த்து கேள்வி கேட்கணும், எங்க தாத்தாவோட கொள்ளு தாத்தாவோட பெரிய பதவி அடையணும்னு ஆசை, அவருக்கு ஆசை இருக்கு. அப்புறம் கிருஷ்ணாவை தேடிட்டு போறாரு. அப்ப கிருஷ்ணா என்ன பண்ணுவாருன்னா, யாராவது உண்மையாலுமே கடவுளை தேடினா, யாராவது உண்மையாலுமே கடவுளை தேடினா குரு அனுப்பிச்சு வைப்பார். குரு வந்து கடவுளை அடையிறதுக்கு வழி சொல்லி தருவார். இப்போ இந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம என்ன பண்றோம்? ஸ்கூல்ல சேர்க்கிறோம், நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நல்லா படிக்கணும். அப்போ ஒரு டீச்சர்கிட்ட போறோம். அந்த மாதிரிதான் ஆன்மீக கல்வியில வந்து குரு இருக்காரு. நமக்கு கிருஷ்ணாவை உணரணும், கிருஷ்ணாவை தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஆர்வம் இருந்ததுன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? குரு அனுப்பிச்சு வைப்பார். இப்ப இந்த துருவா வந்து கிருஷ்ணாவை தேடிட்டு போறார். அப்போ நாரத முனிவர் வர்றாருங்க. நாரத முனி வந்து ஒரு தூய பக்தர். நாரத முனிவர்னாலே நாராயணன் மேல பக்தியை தருபவர், நாராயணனே தருபவர் நாரதர். நாரதர் நினைச்சா கிருஷ்ணரே நமக்கு தர முடியும், கிருஷ்ண பக்தியை நமக்கு தர முடியும். பேர்பட்ட பக்தர் அவர். அவரு துருவாவை சந்திக்கிறாரு. துருவா, என்ன இந்த காட்டுல நீ எங்க போற நேரத்துல, இங்க ஏன் நீங்க வந்த? அப்போ துருவா சொல்ற, நான் கிருஷ்ணாவை தேடின்னு போறேன் அப்படின்னு. கிருஷ்ணரை நீ எதுக்குப்பா தேடுற? இப்போ அது வந்து என் சித்தி என்னை கீழே தள்ளி விட்டா, நான் கிருஷ்ணாட்ட கேள்வி கேட்கணும். யார்? உன் சித்தி தானே தள்ளி விட்டா, அதுக்கு எதுக்கு உனக்கு கோபம் வருதுன்னு.
சித்தி தள்ளி விட்டதுக்கே கோவப்படலாமா? உன் சித்தி தானே, பரவாயில்ல போ. அதெல்லாம் முடியாது. நான் கிருஷ்ணா பார்த்து கேள்வி கேட்டே ஆகணும். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லி கொடுங்க, இல்லை வழி விடுங்க, நான் தேடிட்டு போறேன். என்னெல்லாம் மனசுல மாத்தணும்னு நினைக்கிறேன், கிருஷ்ணரை பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வைர துருவா அப்படின்னு சொன்னா, துருவம்னா உறுதி, துருவம்னா உறுதி, ஃபர்ம் ஃபைட், அது கான்ஃபிடென்ட்டா இருங்க சொல்லுவா, கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும் சொல்லுங்க. துருவம்னா உறுதி, துருவானா உறுதி. ஜாதஸ்கி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருத்யுச்ச தஸ்மாத் அபரிஹாரத்தே நத்வம் சோச்சிது மர்கசி. பிறக்கப்பட்ட எல்லாரும் ஒரு நாள் இறப்பாங்க, இறந்தவங்களா ஒரு நாள் பிறப்பாங்க. அது உறுதி. அதே மாதிரி துருவம்னு சொன்னா ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறது. அவர் கிருஷ்ணாவை பார்த்தே அவர் உறுதியா இருக்காரு. என்னது பெரிய பதவி அடையணும். அப்புறம் நாரதர் சொன்னாரு, இப்படிலாம் பார்க்க முடியாது, நீ சின்ன குழந்தை, நீ போய் விளையாடுற வயசுலயே கிருஷ்ணரை தேடி வர, நீ போய் விளையாடு, பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் தேடலாம். இல்ல நான் பார்த்தே ஆகணும், நீங்க என்ன மனசு மாத்த பார்க்காதீங்க, பார்த்தே ஆகணும். சரி, அப்போ ஒண்ணு பண்ணு, இந்த காட்டுல நிறைய யோகிகள், ரிஷிகள், முனிவர்களா இருக்காங்க. அவங்களே ரொம்ப வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்காங்க, பலாயிரம் வருஷமா தவம் பண்றாங்க கடவுளை பார்க்கணும்னு. இன்னும் பார்க்க முடியல, நீ எப்படி பார்க்க முடியும்? அதனால கொஞ்சம் வருஷங்கள் போகட்டும், அப்புறம் வாங்க. இல்ல ஒத்துக்க மாட்டேன், நான் பார்த்தே ஆகணும். அப்பதான் நாரதர் அந்த குழந்தைய பரிச்சயம் பண்ணார். குரு என்ன பண்ணுவாரு, குரு நம்மளை பரிச்சயம் பண்ணுவார். நம்ம உண்மையாலுமே கடவுளை தேடிட்டு இருக்கோமா, கடவுளை உணர முயற்சி பண்றோமா, கடவுள் மேல அன்பு செய்ய முயற்சி பண்றோமா அப்படின்னு குரு நம்மளை பரிச்சயம் பண்ற. இந்த நாரதர் வச்ச பரீட்சையில துருவ பாஸ் ஆயிட்டார். ஏன்னா அவர் பார்த்தே ஆகணும், கடவுள்கிட்ட போய் ஆகணும்னு முடிவில் இருக்கு. அப்ப நாரதர் சொல்லி கொடுத்தாரு, நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அந்த மாதிரி நீ இருந்தா நீ கிருஷ்ணரை பார்க்கலாம். நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அது சொல்லணும். அஷ்டாட்சர மந்திரம், சாரி, துவாதசாட்சர மந்திரம். துவாதசாட்சர மந்திரங்கிறது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம. அந்த மந்திரம் தான் துருவா சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடம் எங்க இருக்குன்னா, நீங்க விருந்தாவனம் போனீங்கன்னா மதுவனம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த யமுனா நதிக்கரையில துருவா தவம் பண்றார். துருவா பண்ண விரதம் கேட்டீங்கன்னா நீங்க மயங்கி விழுந்துருவீங்க. இப்போ இன்னொரு 10 நிமிஷம் நான் பேசினா யமுனா என்ன அடிக்க வருவா, எனக்கு பசிக்குது, நீங்க எப்ப கிளாஸ் முடிப்பீங்க? ஆனா துருவா என்ன பண்ணாரு, முதல் மாசம் காட்டுல போனார் இல்லையா, காட்டுக்கு போன முதல் மாசத்துல அந்த காட்டுல இருக்க மரங்கள்ல உதிர்ந்த கிளைகள்லாம் இருக்கு இல்லையா, இலைகள்லாம் அதை தான் சாப்பிட்டார். இலைகளை சாப்பிட்டார், கீரை. ஃபர்ஸ்ட் மந்த். செகண்ட் மந்த் அந்த இலை சாப்பிட்றத விட்டுட்டாரு. இலை சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் பழம். இந்த காட்டுல பழங்கள்லாம் இருக்கு, எல்லா காட்டுலயும் ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் கிடைக்காது, சில காடுகளில் குரங்கு சாப்பிட்ற பழம் தான் கிடைக்கும். அப்போ முதல் மாதம் துருவா இந்த காட்டுல கிடைக்கிற பழங்கள்லாம் சாப்பிட்டாரு ஃபர்ஸ்ட் மந்த். 2வது மாசம் பழம் சாப்பிட்றத விட்டுட்டாரு, வெறும் இலைகளை மட்டும் சாப்பிட்டாரு. 3வது மாசம் இலை சாப்பிட்றத விட்டுட்டாரு, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சாரு. 4வது மாசம் தண்ணி குடிக்கிறது விட்டாரு, சுவாசம் பண்ணிட்டு இருந்தாரு. 5வது சுவாசம் விட்டுட்டாரு. நம்ம சுவாசம் விட்டோம் 108 தான். மூச்சை நிறுத்தி பாருங்க கொஞ்ச நேரம், முடியாது. துருவ மகாராஜா என்ன பண்ணாரு, அந்த யோகத்துல பக்குவமாயி இப்போ நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்புக்கு உள்ளுக்குள்ள காத்து இருக்கு. இப்ப வெளியில காத்து இருக்குல்ல, அது மாதிரி உள்ளுக்குள்ள காத்து இருக்கு. இந்த உள்ளுக்குள்ள ஒரு 5 காத்து இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. இந்த உடலுக்குள்ள 5 காத்து இருக்கு. பிராணா, அப்பானா, உதானா, வியூனா, சமானா. இந்த 5 காற்றையும் நம்ம பேலன்ஸ் பண்ணா வெளியிலிருந்து சுவாசிக்காம நம்மளால உயிர் வாழ முடியும். அந்த ரிஸ்க் நம்ம எடுக்க முடியாது. அதை சொல்லி கொடுக்க ஆளும் கிடையாது. எனக்கு தெரியாது, நான் ஒத்துண்டுருவேன். இன்னைக்கு சொல்லி கொடுக்க ஆளும் கிடையாது. அப்ப வெளியிலிருந்தே சுவாசிக்காம துருவ மகாராஜா தனக்கு உள்ள இருக்கிற காற்றை வச்சு சுவாசிச்சு உயிர் வாழ்ந்தார். இந்த பூமியோட கனமாயிட்டார். சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, 5 மாசத்துல இந்த பூமியோட கனமாயிட்டார். பூமி அவருடைய கனம் தாங்க முடியல. தேவர்கள்லாம் பயந்து போய், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி எல்லா தேவரும் பயந்து போய், ஏதோ அசுரன் தான் தவம் பண்றான், பெரிய ஆபத்து வரப்போகுது, தேவலோகத்தை தாக்க போறாங்க, குண்டு போட போறாங்கல்ல, ஓடுனான். எல்லா தேவர்களும் போய் பிரம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. பிரம்மாவை யோசிக்கிறார், 4 தலையை போட்டு யார் யார் தவம் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்புறம் பிரம்மா பகவான்கிட்ட போனார். எல்லா தேவரையும் கூப்பிட்டு பிரம்மா பகவான்கிட்ட போனார். பகவானே, எங்களுக்கு ஒரே பயமா இருக்கு, இந்த பூமியோட ஏதோ கனமான பொருள் இருக்கு, பூமி ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு, யார் அது, எந்த அசுரன் தவம் பண்றாரு, இந்த அசுரன் என்ன பண்ண போறாரு, இரண்யாக்ஷன் மாதிரி யாரா வந்துட்டாங்களா, என்ன கஷு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இது என்ன சைரன்னா, பிரசாதம் கொடுக்கணும் சைரன், அவருக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆச்சுன்னா,
எர்ணிகசிபு மாதிரி யாரோ தவம் பண்றாங்களா, இந்த 3 உலகத்தையும் அசுரங்கள் வந்து ஆதிக்கம் பண்ண போறாங்களா அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அப்போ பகவான் சொன்னாரு, பயந்துக்காதீங்க, இது அசுர குழந்தையில அசுரங்கள்லாம் இல்ல, இது என் பக்தன் தான். துருவன் வந்து என் பக்தன் தான், அவன் என்ன பார்க்கணும் தவம் பண்ணிட்டு இருக்கா, இப்ப நான் போறேன், அவனுக்கு தரிசனம் கொடுக்க போறேன், நீங்க ஒன்றும் பயந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு பகவான் அப்படி வரார். அப்படியே வைகுண்டத்துல இருந்து கருட வாகனத்துல வரார். அப்படியே ஸ்வைன்னு வந்து துருவருடைய அந்த யமுனை நதிக்கரையில வரார். துருவன் வந்து கண்ணை மூடிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படி சொல்லிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா யாரோ கூப்பிடுறாங்க, துருவா துருவா துருவா, யாரோ கூப்பிடுறாங்க. துருவனுக்கு காதுல உள்ள ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் அப்படி தவம் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் காதுல விழுது, யாரோ கூப்பிடுறாங்க. துருவன் கண்ணு திறந்து பார்த்தா அவர் இதயத்துல யாரை தியானம் பண்ணிட்டு இருக்காரு, கண்ணு முன்னாடி இருக்காரு. அவர் இதயத்துல யாரை தியானம் பண்ணிட்டு இருந்தார், கிருஷ்ணாவை, வாசுதேவன். அப்படி 4 கரங்களோட அப்படியே கிருஷ்ணர் வந்து மழைக்காலத்து மேகத்தில் உள்ள நிறம், மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு மேகம் பார்த்திருக்கேன், அப்படி ரொம்ப கருப்பா இருக்காது, ரொம்ப ப்ளூவா இருக்காது, ஒரு மான்சூன் கிளவுட், அது வந்து ஒரு மேக க்ஷாமம், ஒரு மேக வர்ணம், அது அந்த கலர்ல இருக்காரு. கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி இருக்கு. 4 கரம் இருக்கு. என்னென்ன வச்சிருக்காரு 4 கரத்துல? சங்கு, சக்கரம், கம்பித்திரி, புஸ்வானம், மத்தாப்பு, அதெல்லாம் வச்சிருக்காரா? கம்பித்திரி புஸ்வானம் இல்ல, சங்கு, சக்கரம், கதை, தாமரை, 4 கரங்கள் இருக்கு. மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், என்றுமே வாடாத ஒரு வைஜெயந்தி மாலை போட்டிருக்கார். கழுத்துல கௌஸ்துவம் மணி இருக்கு, மார்புல ஸ்ரீவஸ்த குறி இருக்கு, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்திருக்கார். அப்படி அழகா இருக்கார். துருவருக்கு பேச்சே வரல. கிருஷ்ணர் துருவா பேசு துருவாங்கிறார், என்ன வேணும் உனக்கு கேளு. துருவா வந்து அப்படியே கண்ணில் கண்ணீர் தான் வருது. கிருஷ்ணரை பார்த்தாலும் பேச்சு வரல இல்லையா. இப்போ வந்து நம்ம சொந்தக்காரங்க யாரோ வெளியில இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, சொல்லாம திடீர்னு வந்துட்டாங்க. ஏதோ ஆர்மியிலயோ இல்லை வெளிநாட்டுலயோ இங்கே ஒர்க் பண்றாங்க, இருக்காங்க, படிக்கிறாங்க, ஒர்க் பண்றாங்க. திடீர்னு கதவை தட்டுறாங்க யாரோ. கதவை திறந்தா இவங்க வந்து நிக்கிறாங்க. எப்படி இருக்கு நமக்கு? ஆச்சரியத்துல ஹே ஆ ஊ அழுது சிரிச்சு அப்படி என்ன. அதுவும் இது கூட பரவாயில்ல. இதோட என்ன ஆச்சுன்னா, சினிமா நடிகரை பார்த்தோன்னே கடவுளை பார்த்த மாதிரி குதிக்கிறான். ஆனா சினிமா நடிகரியாம ஸ்கிரீன்ல நடிக்கிறவன், அவன் மேக்கப் போட்டாலும் பார்க்க முடியும், மேக்கப் போடலாம் பார்க்க முடியாது. ஐயோ அவரா, ஐயோ என்ன ஒண்ணு கூப்ஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுன்னா, ரெண்டு குளியில தான் போடணும் கூப்ஸ் பம்ப்ஸ். அந்த சினிமா நடிகரை பார்த்தோன்னே தலகால் புரியாம குதிக்கிறாங்க. கொடுமை இதெல்லாம், கடவுளை பார்த்த மாதிரி. அதுல ஒரு சினிமா நடிகர் ஆண்டவரேன்னு பேர் வச்சிட்டான். ஆண்டவரை சீப்பாக்கிட்டாங்க. கொடுமை நாள் கொடுமை. அப்ப கிருஷ்ணர் வந்து நிக்கிறார் துருவர் முன்னாடி. துருவருக்கு பேச்சு வரல, துருவனால பேச முடியல. என்ன சொல்றது? நம்ம முன்னாடி பகவான் தான் என்ன சொல்லுவீங்க? யமுனா முன்னாடி பகவான் வந்தா என்ன பண்ணுவேன்? ஓடிடுவியா? என்ன பண்ணுவேன்? கீக்கி என்ன பண்ணுவேன்? முன்னாடி பகவான் வந்தா என்ன பண்ணுவேன்? நானா ஓடி போய் கட்டி பிடிச்சிருவேன். நீ என்ன பண்ணுவேன்? கிருஷ்ணா அப்படின்னு போய் பிடிச்சிருவேன். கிருஷ்ணாவுடைய பாதத்தை பிடிச்சி அழுது கண்ணீர்ல அபிஷேகம் பண்ணிடுவேன் இல்லையா. துருவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணார், அந்த பாஞ்சஜன்யம் சங்கு இருக்கு இல்லையா, அந்த பாஞ்சஜன்யம் வச்சு துருவனுடைய தலையில இப்படி தொட்டார். அந்த சங்கு கிருஷ்ணர் டச் பண்ண உடனே துருவ வந்து அப்படியே பிரேயர் பண்றாரு. அப்படியே அருவி மாதிரி அப்படியே வார்த்தைகள்லாம் சரளமா வருது, ஸ்லோகம்லாம். கிருஷ்ணா நீங்க தான் முழுமுதற் கடவுள், நீங்க தூய பக்தருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றவங்க, நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, உங்களை மாதிரி யாரும் கிடையாது, தேவர்கள்லாம் உங்களை வழிபடுறாங்க எல்லாம் சொல்லிட்டு துருவ கிருஷ்ணர் கேட்டார். சரி துருவா உனக்கு என்ன வேணும் கேளு. இப்ப யமுனாவத்தை வந்து கிருஷ்ணர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்பேன்? கேட்பீஸ் கேட்பியா? 5 ஸ்டார் கேட்பியா? யமுனாக்கு அதெல்லாம் வேண்டாம், ஜெகநாத் பிரசாதம் கேட்பான் இல்லையா. கிருஷ்ணரே வந்து கேட்கிறாரு துருவா உனக்கு என்ன வேணும்னு. நம்மளாவது ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். துருவன் சொன்னாரு எனக்கு ஒண்ணும் வேண்டான்னு. ஆனா துருவ எதுக்கு வந்தாரு? அவங்க அப்பாவோட பெரிய பதவி அடையணும்னு போய், அவங்க கொள்ளு தாத்தாவோட பெரிய பதவிக்கு போகணும், பிரம்மாவோட பெரிய பதவி அடையணும்னு போனாரு. ஆனா கிருஷ்ணரை பார்த்தோன்னே என்னாச்சு? ஒன்றும் வேண்டாம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப துருவர் சொல்றாரு, நான் போய் கண்ணாடி துண்டு இருக்கு இல்லையா, கண்ணாடி பீஸ் இருக்குல்ல, உடஞ்சு போன கண்ணாடி பீஸ் இருக்கும், அதுக்கு நான் ஆசைப்பட்டு வந்தேன், எனக்கு டைமண்ட் கிடைச்சிருக்குன்னு. உடஞ்சு போன கண்ணாடி டைமண்ட், எது வேல்யூ? டைமண்ட். அப்ப துருவர் சொன்னாரு, நான் இந்த உலக ஆசை, உலகத்துல வசதி பேரு புகழ்லாம் உடஞ்சு போன கண்ணாடி, அதுக்கு ஆசைப்பட்டு வந்தேன். கிருஷ்ணா எனக்கு டைமண்ட் நீங்களே கிடைச்சிருக்கீங்க,
எனக்கு இதுவே போதும்னு. அந்த மாதிரி துருவா வந்து சுத்த பக்தராயிட்டார். எப்படி ஆனாரு? நாரதருடைய அனுக்கிரகத்தினால. அவர் பகவானுடைய நாமத்தை சொன்னார், நாரதருடைய அனுக்கிரகத்தினால துருவ மகாராஜா வந்து சுத்த பக்தரானார். இப்போ துருவ மகாராஜ் எப்படி பக்தரானார், சுத்த பக்தரானாரு? ஒரே கேள்விதான், ஒரே கேள்வியில் 2 பதில். துருவ மகாராஜ் எப்படி சுத்த பக்தரானாரு? துருவ மகாராஜ் எப்படி சுத்த பக்தரானார்? யானையா? துருவ மகாராஜ் எப்படி சுத்த பக்தரானாரு? குருவோட கருணை. யார் குரு? நாரதர். அப்புறம் என்ன பண்ணாரு? குருவோட கருணையில என்ன பண்ணாரு? குருவோட கருணையில என்ன பண்ணாரு? உப்மா சாப்பிட்டாரா? ஹரே கிருஷ்ணா வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவா சொன்னார். சரி, இப்போ துருவ மகாராஜா கடினமா தவம் செஞ்சு நாரதருடைய கருணையால ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரம் சொல்லி 6 மாசத்துல கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்த்தாரு. 6 மாசத்துல. சரி, இப்போ நம்ம வந்து நீங்களோ நானோ துருவர் மாதிரி தவம் செய்ய முடியாது. என்னால முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்றதுனா பண்ணுங்க, என்னால முடியாது. நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அட்லீஸ்ட் 2 வேளையா சாப்பிடணும் இல்லையா? கீக்கி எவ்வளவு வேலை சாப்பிடுவேன்? 4 வேளை, 3 வேளை இல்லையா? ஸோ நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது. ஆனா துருவர் வந்து சாப்பிடாம இருந்தாரு. அப்படி நம்மளால இருக்க முடியாது. முடியுமா? முடியாதா? துருவர் மாதிரி என்னால இருக்க முடியுமா? துருவர் மாதிரி என்னால பண்ண முடியாது. ஆனா துருவர் செஞ்ச வேலையை நம்ம செய்ய முடியும். துருவர் எப்படி நாரதருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல மந்திரம் ஜபம் பண்ணாரோ அதே மாதிரி பிரபுபாதா வந்து நமக்கு குரு அனுப்பிச்சிருக்காரு. குரு வந்து நமக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் கொடுத்திருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரமும் ஓம் நமோ பகவதே வாசுதேவம் வேற வேற இல்லை. அதுவும் கிருஷ்ணர் மந்திரம் தான். அது கிருஷ்ணர் மந்திரம், இது மகா மந்திரம். அந்த மந்திரத்தோட இது உயர்ந்த மந்திரம். இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்குள்ள வாசுதேவன் இருக்காரு இல்லையா? ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல எங்க வாசுதேவன் இருக்காரு? கிருஷ்ணர் வாசுதேவன் ஒண்ணுதான் இல்லையா? அப்ப ஹரே கிருஷ்ண மந்திரத்துல ஓம் நமோ பகவதே வாசுதேவ ஒரு வாசுதேவன் தான். ஹரே கிருஷ்ண மந்திரம் 4 கிருஷ்ணர் இருக்கு. அதனால இதோட மகா மந்திரம் இது. அதுல இப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவ மந்திரத்தோட ரொம்ப ஸ்பெஷல் கலியுகத்துல. அது மகாபுடைய கருணை, கிருஷ்ணருடைய கருணை, சைத்தன்ய மகாபுடைய கருணை. இப்போ நமக்கு குரு இருக்காரு, பிரபுபாத் இருக்காரு, பகவத்கீதை கொடுத்திருக்காரு. பகவத்கீதைக்கு கிருஷ்ணர் பகவத்கீதை கொடுத்திருக்காரு, பிரபுபாத் விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்புறம் நமக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் கொடுத்திருக்காரு. இப்போ இதை நம்மள ஒழுங்கா ஃபாலோ பண்ணா கிருஷ்ணரை பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். கிருஷ்ணரை போக முடியுமா? முடியாதா? அப்ப ஒண்ணுதான் பண்ணணும். என்ன பண்ணணும்? பண்றதை ஒழுங்கா பண்ணணும். அவ்வளவு பண்றத ஒழுங்கா பண்ணணும். பகவான் நாமத்தை கவனக்குறைவா வச்சிருப்பதும் குற்றமாகும். நல்லா உட்காந்து ஜபத்தை வந்து தியானமா பண்ணணும். காலையில எந்திரிச்சு உட்காந்து தூங்கி ஜபம் பண்ணக்கூடாது. எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு இல்லை ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி குளிச்சுட்டு இலக்கெல்லாம் போட்டு பகவான் முன்னாடி உட்காந்துட்டு இல்லை பிரபா முன்னாடி உட்காந்து துளசி முன்னாடி உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. சின்சியரா சாண்டிங் பண்ணணும். நம்ம சாண்டிங் சின்சியரா இருந்துச்சுன்னா நம்மளால எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பார்க்க முடியும். நம்ம இதயத்துக்குள்ள கிருஷ்ணரை பார்க்க முடியும், சாண்டிங் பண்ணும்போது கிருஷ்ணரை பார்க்க முடியும், பாகவதம் படிக்கும்போது கிருஷ்ணரை பார்க்க முடியும், எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பார்க்க முடியும். அதனால ஜபம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். துருவ மகாராஜ் ஜபம் பண்ணியிருக்கார், பிரகலாதர் ஜபம் பண்ணியிருக்கார், பிரம்மா ஜபம் பண்ணியிருக்கார், சிவா எல்லா தேவர்களும் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, ப்ரேயர் பண்றாங்க. அதே தான் பிரபுபாத் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால இந்த சாண்டிங் மட்டும் நல்லா பண்ணணும்னு சொன்னா நம்ம என்ன நோக்கத்துக்கு வேணா இங்க வந்திருக்கலாம். சிலருக்கு வந்து வசதி வேணும்னு சொல்லி வந்திருக்கலாம், துருவர் மாதிரி வந்திருக்கலாம், சிலர் வந்து சுதாமா மாதிரி வரலாம், சிலர் வந்து ஏதாவது கஷ்டப்படணும்னு வந்துட்டு இருக்கலாம். எப்படி வந்துட்டு இருந்தாலும் இங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட ப்ரேயர் பண்ணா நம்ம தூய்மை அடைஞ்சிருவோம். அதனால இங்க வர்றதை நிப்பாட்டக்கூடாது, ப்ரேயர் பண்றதை நிப்பாட்டக்கூடாது. அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். தென் கிருஷ்ணன் நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். ஓகேயா? ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.